பச்சை மரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு பச்சை மரமும் பட்ட மரமும், கிரீன் ட்ரீ அண்ட் ட்ரை வுட். வாசிக்க வேண்டிய பகுதி 1 பேதுரு 4 அத்தியாயம் 12 முதல் 19 வரை. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே பழிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அநியாய காரியங்களில் தலையிட்டுக் கொள்ளுகிறவனாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். இன்றைய மனப்பாட வசனம் லூக்கா 23 அத்தியாயம் 31. பச்சை மரத்திற்கே இப்படி செய்தால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? If they do these things in the green tree, what will be done in the dry wood? இயேசு பாடுபட்டு விட்டதால் நாம் பாடுபட தேவையில்லை. தற்கால பிரசங்க மேடைகளில் இருந்து கத்தப்படுகிற பிரபலமான வார்த்தைகள் இவை. ஆசனங்களில் அமர்ந்திருக்கும் வேதம் தெரியாத பாமர மக்களும் இதற்கு மறுமொழியாக அல்லேலூயா என்று முழங்கி விடுவார்கள். ஐயகோ, சாத்தான் எவ்வளவாய் நம்மை வஞ்சித்து விட்டான்! தெய்வீக வெளிப்பாடுகளில் இருந்தும் முன் அறிவிப்புகளில் இருந்தும் அவன் எவ்வளவாய் நம்மை வழிவிலகச் செய்து விட்டான். தொலைக்காட்சி ஊழியங்கள் பெரும்பாலும் இந்த சரக்கைத்தான் விற்கின்றன. இவ்வித உபதேசம் எவ்வளவு தவறானது என்றும் தாங்கள் எவ்வளவு கண் சொருகி போனார்கள் என்றும் நேயர்கள் உணரும் போது காலம் எவ்வளவு வீணாகி விட்டதென காண்பார்கள். கல்வாரி பாதைக்கு மாற்று வழிகளை கண்டுபிடிக்க முயலும் இத்தலைமுறையினராகிய எங்கள் மீது இறைவா கருணையாயிரும். கிறிஸ்தவர்கள் அனைவரும் கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவுக்காகவும் பாடுபட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2 அத்தியாயம் 11, 12 நான் வாசிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சமித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தார், அவரும் நம்மை மறுதலிப்பார். அப்படியே பிலிப்பியர் 1 அத்தியாயம் 29 பவுல் எழுதுகிறார், நாம் கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசமாய் இருப்பதற்கு மாத்திரமல்ல, அவருக்காக பாடுபடவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாடுபடுவது என்பது கடவுளின் நித்தியமான திட்டத்தில் உள்ளது. சரித்திரத்தின்படி இயேசு மரித்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான். ஆனால் கடவுளின் நாட்காட்டின்படி கிறிஸ்து உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார். நித்தியத்தின் இந்த கடந்த கால சம்பவம் நித்தியத்தின் எதிர்காலத்திலும் ஒரு சங்கீதமாக அமையும் என்று வெளிப்படுத்தல் 13 அத்தியாயம் 8 பார்க்கிறோம். இயேசுவை பொறுத்த வரையில் கிறிஸ்தவ வாழ்வு முதலும் முடிவும் பாடுகள்தான். எனவேதான் அவர் சீடத்துவத்தை குறித்து பேசும் பொழுது தினச்சரி சிலுவை, டெய்லி கிராஸ் என்பதை சொன்னார். லூக்கா 9 அதிகாரம் 23 ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த தினசரி சிலுவை அல்லது டெய்லி கிராஸ் என்ற தலைப்பிலே 1995 ஆண்டு சிலுவை சுமப்போர் முகாம் என்ற ஒரு நிகழ்ச்சியிலே நான் ஒரு செய்தி கொடுத்தேன். த டெய்லி கிராஸ், தினசரி சிலுவை
என்ற செய்தியை கொடுத்தேன். அது விசிடியில் உண்டு. இதை நீங்கள் வாங்கி நீங்கள் போட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்ற அநேக சந்தேகங்களையும் அநேக பயங்களையும் ஐயப்பாடுகளையும் அது நீக்கி தினசரி சிலுவை சுமைப்பதற்கு உங்களுக்கு உதவியாக அமையும். தி டெய்லி கிராஸ், தினசரி சிலுவை. பச்சை மரம், பட்ட மரம், இந்த ஒப்புமை மனிதரால் நாம் எவ்விதம் நடத்தப்படுவோம் என்பதை வலியுறுத்துகிறது. யூதர்கள் ஒருமுறை இயேசுவை பார்த்து, உனக்கு பேய் பிடித்திருக்கிறது என்றார்கள். நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல என்று இயேசுவை பார்த்து ஒரு கூட்டம் மக்கள் சொல்வார்களானால் அதன் அர்த்தம் என்ன? அவருடைய தாயாருக்கு திருமணமாகும் முன்னரே அவர் கருவானார் என்பதை மறைமுகமாய் தாக்கினார்கள் அல்லவா? அவரது சொந்த சகோதரரும் சகோதரிகளும் கூட ஒருமுறை அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்றார்கள். சிந்தையிலோ சொல்லிலோ செயலிலோ ஒரு பாவமும் செய்யாத இறைமகனை குறித்தே இப்படி பேசினார்கள் என்றால், மக்கள் நாம் புண்படும்படி ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டால் அவ்வளவு கலங்குவது ஏனோ? ஞானமே உருவான இயேசுவானவரது வார்த்தைகள் தேவைக்கு குறைவாகவோ மிஞ்சியோ ஒரு வார்த்தை கூட அவர் பேசாவிட்டாலும் பெரும்பாலும் தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டன. அப்படியானால் நாம் மட்டும் தவறாய் புரிந்து கொள்ளுதல் என்னும் சிலுவைக்கு தப்ப முடியுமா? கேன் வி எஸ்கேப் த கிராஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? பணத்தை நம்பி கொடுத்திருந்தார் யூதாஸ் என்பவரிடம். அவன்தான் பணத்தை எடுத்துக்கொண்டு போனான். மூவரில் ஒருவராய் உயர்த்தி இருந்தார் பேதுரு. அவன்தான் அவரை மறுதலித்தான், அவரை சபித்தான். அதிகமாய் நேசிக்க ஒரு யோவான் மார்பிலே வைத்திருந்தார். அவன் எல்லாவற்றையும் விட்டு ஓடிவிட்டான். இதற்கு தான் என்ன பொருள் தெரியுமா? சிநேகிதரின் வீட்டில் பட்ட காயங்கள், wounds in the house of my friends. அருமையான ஒரு கீர்த்தனையிலிருந்து ஒரு கவியை நான் வாசிக்கிறேன். செய்ததும் சொன்னதும் இல்லென்று மறுப்பார், செய்யாததும் சொல்லாததும் ஆம் என்று உரைப்பார். பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம், மெய்யுடையான் இயேசு மீது வை பாரம். பச்சை மரத்திற்கே இப்படி செய்தால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான நாளிலே தொய்ந்து போன எங்களுடைய ஆவியை உற்சாகப்படுத்துவதற்கு, ஏன் எனக்கு ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கேள்வியின் மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் எங்களுக்கு நம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து ஒரு சவாலாக எங்கள் முன்னால் நின்று, பச்சை மரமாகிய எனக்கே இவைகளை செய்வார்களானால், என்னுடைய வார்த்தைகளையே அவர்கள் புரிந்து கொள்ள தவறுவார்களானால், என்னையே மதிமயங்கி இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் பகடி செய்வார்களானால், பட்ட மரமாகிய பட்ட கட்டையாகிய உங்களுக்கு அவர்கள் என்னதான் செய்ய மாட்டார்கள்? கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் இந்த காலை வேளையிலே எங்களுக்கு உற்சாகம் மட்டுமல்ல, ஊக்கம் தருகின்றன, எங்களை பரவசப்படுத்துகின்றன. இனி எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்விதமான சூழ்நிலையிலும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து தைரியமாக நாங்கள் சந்திப்போம். ஆண்டவரே, இந்த தியானத்திற்காக நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவை போலவே பாடுகளை சகிக்க எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.